பிள்ளைகளுக்கு தாய் தந்தை இருவரும் கண்கண்ட தெய்வங்கள் என்று சொல்வார்கள். தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. இருந்தாலும் தாயை பற்றி பெரிதாக பேசப்படுவதும் அனைத்து விஷயங்களிலும் கவிதைகளாகட்டும் பாடல்களாகட்டும் தாயை பற்றி ஏராளமான கவிதைகளும் பாடல்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த தந்தையை பற்றி கவனிப்பது கொஞ்சம் குறைவுதான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தந்தை அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதே கிடையாது. அப்பாவிற்கு அழ தெரியாது. குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும், குழந்தைகளுக்காக ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் அந்த தந்தை அழுதிருக்கவே மாட்டார். மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் கலங்கிவிடுமே என்று கல்லாய் நின்றவர்தான் அப்பா. ஆனால் நாம் எல்லோரும் அவரை கல்லென்றே நினைத்து விட்டோம். பொதுவாக அம்மாவிடமே பிள்ளைகள் ஒட்டிக்கொள்ளும். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டியே நிற்போம். முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம், மிக மிக சொற்பம் என்றே சொல்லலாம். ஆனால் தோல்வியில் துவளும் பொழுது பிடித்து கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம். இது உலக யதார்த்தம். நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவன்தான் அந்த அற்புதமான அப்பா என்ற ஜீவன். நாம் உண்ணும் சோறும் உடுத்த உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வியர்வையில்தான் என்று ஒரு நாளும் அந்த தந்தை சொல்லி காட்டியதில்லையே. நேரில் நம்மிடம் 4 வார்த்தை கூட பேசாதவர், ஆனால் ஊர் முழுக்க நம்மை பற்றிதான், அதாவது தன் பிள்ளைகளை பற்றிதான் பெருமையாக பேசி தெரிவார் தந்தை. அது அவரின் இயல்பு. அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ என்று தோன்றுகிறது. நமக்கு மீசை முளைத்தால், அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு மீசை முளைத்தால் அப்பா குதூகலிப்பார். பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்தால், ஐயோ நம் பிள்ளை பெரிதாகி விட்டாலோ, நமக்கு பொறுப்பு கூடிவிட்டதோ என்று ஆனந்த கண்ணீர் விடுபவர் அப்பாதான். தோளுக்கு மேல் ஆண் பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் அவரே உயரமானதாக உணர்வார். வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதப்பட்டு ரசிப்பவர்தான் அப்பா. நமது வாழ்க்கையில் பின்னால் அப்பா எப்பொழுதுமே என்றுமே இருப்பார். அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. அப்பாவிற்கு கொஞ்சம் தெரியாது. அப்பாவிற்கு போலியாய் இருக்கக்கூட தெரியாது. அப்பாவிற்கு தன் கஷ்டத்தை என்னைக்குமே என்றிற்குமே வெளிக்காட்டவே தெரியாது. அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்து கொள்ளவும் தெரியாது. அவருக்கு அழவும் தெரியாது. வளர்ந்த கடா மார்பில் பாய்ந்தாலும், முதியோர் இல்லத்தில் தன்னை தூக்கி வீசப்பட்டாலும் அப்பா என்றுமே அழாமல் கல்லாய்தான் இருப்பார். நமது சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்கும் ஆன்மாதான் இந்த அப்பா. பாசமோ மன்னிப்போ அழுகையோ எந்த உணர்வுகளையும் அவரிடம் உடனேயே வெளிப்படுத்தி விடுங்கள். இனியாவது ஒருவேளை உங்கள் தோழியோ நண்பனோ அவர்களின் அப்பாவின் மரணம் உங்களை மனதை கொஞ்சம் அலைப்பாய செய்திருந்தால், உடனே அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டிருந்தால், அவர் பாசம் புரிந்து நீங்கள் அப்பாவை தேடி ஓடி வரும்பொழுது அப்பா சிரித்து கொண்டிருக்கலாம். இங்கே புகைப்படத்தில் பாவம், அவருக்கு தான் அழவே தெரியாதே. எனவே தந்தைமாரை இருக்கும்போதே அவரை கவனித்து கொண்டு அவரை போற்றுவோம். நன்றி.